ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, லினக்ஸ் மிஷின்ல எஸ்கியூஎல் சர்வர் எப்படி இன்ஸ்டால் பண்றது தான் பார்க்க போறோம். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா வந்து என்னோட விஎம்வேர்ல இருக்கிற என்னோட புது மிஷினை வந்து ரன் பண்றேன். ஸோ இது ரன் ஆகட்டும். ஸோ நம்ம போயிட்டு அஃபிஷியல் டாக்குமெண்ட்ல போயிட்டு எப்படி உபுண்டு மிஷின்ல லினக்ஸ் மிஷின்ல எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ அஃபிஷியல் டாக்குமெண்ட்ல பார்த்தா மொத்தம் 3 மெத்தட் கொடுத்துருக்காங்க. விண்டோஸ், லினக்ஸ் ஆர் டாக்கர். ஸோ நான் வந்து இன்னைக்கு வந்து லினக்ஸ் மிஷின் தான் யூஸ் பண்ண போறேன். லினக்ஸ் மிஷின் உள்ள போனீங்கன்னா ரெட் ஹாட் லினக்ஸ்ல எப்படி இன்ஸ்டால் பண்றது, இல்ல உபுண்டுல எப்படி இன்ஸ்டால் பண்றது, அது ஸோ லினக்ஸ் சென்ட்ரல் பேசஸ் ஆர் லினக்ஸ் போர்ட் கமெண்ட் சாம்பிள் போர்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு. ஸோ நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா உபுண்டு மிஷின். ஸோ அதுக்கான செட்டப் ஃபைலில் நான் கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் எஸ்கியூஎல் சர்வர் அந்த கிரியேட் த டேட்டாபேஸ் ஆஃப் போட்டு. ஸோ இந்த ஆப்ஷன் உள்ள பார்த்தீங்கன்னா ப்ரீ ரிக்வெஸ்ட்லாம் இருக்குது. ஸோ ப்ரீ ரிக்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா உபுண்டு 20.4 மெஷின் வித் அட்லீஸ்ட் 2 GB மெமரி. ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா இன்ஸ்டால் எஸ்கியூஎல் சர்வரில் பார்த்தீங்கன்னா உபுண்டு 20 இருக்கு, உபுண்டு 22.40 இருக்கு. ஸோ 2 மெத்தடில் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ அப்படியே இப்போ என் மிஷின் ரன் அடிச்சா நான் அப்படியே போய் செட்டப்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ என் மிஷின் அப் ஆயிடுச்சு. ஸோ லாகின் பண்ணுறேன். யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து மிஷின் லாகின் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2 வெர்ஷன் இருக்கு. ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணுற வெர்ஷன் என்னன்னு செக் பண்ணணும். அதுக்கு ஹோஸ்ட் நேம் சிடிஎல். ஸோ இப்போ ஸ்டாட்டிக் ஹோஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா டவ் சர்வர் சேஸ் விஎம் சேஸ் டெப்ளாய்மெண்ட் சைட் பார்த்தா ப்ரொடக்ஷன் லேப்டாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வந்து லேப்டாப் மிஷின் ஐடி பூட் ஐடி. ஸோ இதெல்லாமே இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இதான் முக்கியம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் Ubuntu 22.04. ஸோ இதை தான் இன்னைக்கு நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் ஆர் மெத்தட்ஸ் தான் நான் இதுக்கப்புறம் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ ஏன்னா வருஷனுக்கு ஏற்ற மாரி ஒவ்வொரு ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ரெபாசிட்டரி கீஸ் எல்லாமே மாறும். ஸோ அதை நான் அப்புறம் பண்ணி நெக்ஸ்ட் பண்ணிட்டு ஸோ Ubuntu 22. ஸோ பப்ளிக் டிவி கால் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸோ இப்போ வந்து என் மாஸ்டர் ரூட் ஐடி லாகின் பண்ணிட்டேன். ஏன்னா அடிக்கடிக்கு கூட நான் யூஸ் பண்ண தேவையில்லை அதனால. ஸோ டிவி இல்லை. ஸோ ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா மேனுவலாக ரெபாசிட்டரி அவுட் பண்ணணும். ஸோ அதோட கமெண்ட்ஸ் தான் இது. ஸோ இந்த கமெண்டை காப்பி பண்ணுறோம். திருப்பி ஐ கேன் பேஸ்ட். ஸோ 3வது கமெண்ட் பார்த்தீங்கன்னா மிஷின் அப்டேட் பண்ணணும். அகெயின் இன்ஸ்டால் பண்ணணும் எஸ்கியூஎல் சர்வர். பேஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட மிஷின் அப்டேட் ஆகுது. அகைன் அப்டேட் ஆகி முடிச்ச உடனே அகைன் எஸ்கியூஎல் சர்வர் பேரலாக இன்ஸ்டால் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கான்ஃபிகரேஷன் செட்டப் பண்ணுறேன். ஸோ என் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா மொத்தம் 1 to 10 நம்பர் நான் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 நான் எவல்யூஷன் எடிஷன், 2 நான் டெவலப்பர்ஸ், 3 நான் எக்ஸ்பிரஸ், 4 நான் வெப் இதெல்லாம் பெய்டு, ஸ்டாண்டர்டும் பெய்டு, என்டர்பிரைஸும் பெய்டு, என்டர்பிரைஸ் 4ம் பெய்டு. ஸோ நம்மளுக்கு இருக்கிற 3 சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் அண்ட் டெவலப்பர்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஸ். ஸோ அது மட்டும் தான். ஸோ நான் இன்னைக்கு வந்து யூஸ் பண்ணுறது சேம் விண்டோஸில் எப்படி டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணணும் அதே சேம் டெவலப்பர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால டெவலப்பர்னால என்ற கீ எடிஷனில் நான் நம்பர் 2 யூஸ் பண்ணுறேன். ஸோ 2 யூஸ் பண்ண என்னோட ஆத்தன்டிகேஷன் பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ ஆல்ரெடி டிஃபால்ட்டாக பார்த்த எஸ்சிஏக்கான யூசருக்கான ஒரு பாஸ்வேர்டு தான் நம்ம என்ட்ரி பண்ணணும். ஸோ அதனால வந்து எஸ்சிஏ யூசரோட பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுக்குறோம். அகைன் கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டு திருப்பி கேட்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கீயும் ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் மிஷினில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ஸ்டார்டிங் த எஸ்கியூஎல் சர்வர். ஸோ செக் பண்ணி பார்த்தோன்னா எஸ்கியூஎல் சர்வர் ஸ்டார்ட் ஆகுதா? இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் சர்வர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலாக வந்து ஒரு 5 கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து எஸ்சி அக்கௌண்ட்டை டிசேபிள் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் நம்ம இன்ஸ்டால்
லாகின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணிக்கலாம். SQL சர்வர் மேனேஜ்மென்ட் ஸ்டுடியோ யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ண போறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, சர்வர் நேம்ல பார்த்தீங்கன்னா, என்னோட மெஷினோட ஐபி அட்ரஸ் குடுக்கணும். ஸோ என் மெஷினோட ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா, 192.168.58.143. ஸோ இந்த ஆத்தென்டிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து SQL சர்வர் ஆத்தென்டிகேஷன். ஸோ ஏன்னா வந்து என்னோட ரிமோட் மிஷின் இது. ஸோ லாகின் நேம் பார்த்தீங்கன்னா SA. அதோட பாஸ்வேர்ட் குடுக்குறேன். ஸோ மிஷினை கனெக்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, என்னோட லினக்ஸ் மிஷினில் இன்ஸ்டால் பண்ண SQL சர்வரை நான் ரிமோட் எடுத்தாச்சு. ஸோ இப்படி தான் லினக்ஸ் மிஷின்லையும் நம்ம வந்து SQL சர்வர் நம்மளால இன்ஸ்டால் பண்ணி, அதை கிளையண்ட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்மளால ரிமோட் எடுத்து அதில் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ ஸோ கனெக்ட் பண்ணும்போது ஆல்ரெடி நான் விண்டோஸ் மிஷின் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். ஸோ அதை நான் கனெக்ட் பண்ண போகிறேன். பேரலாக விண்டோஸ் ஆர் லினக்ஸில் இருக்கிற 2 டேட்டாபேஸ் என்ஜினும் வந்து நான் ஆக்சஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இது வந்து லினக்ஸ் மிஷினோட டேட்டாபேஸ் என்ஜின். இது பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் மிஷினோட டேட்டாபேஸ் என்ஜின். ஸோ பேரலா வந்து 2 மிஷின்லயும் நம்மளால வந்து கிளையன்ட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்மளால வந்து ஆக்சஸ் பண்ண முடியும்.